ஹே கைஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் நடந்துச்சு இல்லைங்களா? 2025 மார்ச் 6 இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ அதோட கொஸ்டின் பேப்பர் இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், சினனிம்ஸ். சினனிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோஃபவுண்ட் அப்படின்னா இது கரெக்டான ஆன்சர் என்னன்னா வெரி கிரேட். அதுக்கப்புறம் ஸ்டிமுலேட் அப்படின்னா மோட்டிவேட் அப்படின்னு அர்த்தம். ஸ்டிமுலேட்னா தூண்டி வருது, மோட்டிவேட்னாலும் இதை பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களை தூண்டி வர்றது தான். அதுக்கப்புறம் ஸ்டர்டி அப்படின்னா நிலையா இருக்கிறது, ஸ்ட்ராங். அதுக்கப்புறம் ஆன்டனிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெசர்டட் அப்படின்னா வறண்ட பகுதி, எதுவுமே இல்லாத ஒரு பகுதின்னு அர்த்தம். அதுக்கு வந்து ஆக்குபைடு. இன்ஹாபிட்டட்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் கரெக்ட். ஆனா நீங்க அன்இன்ஹாபிட்டட்னு சொல்லிட்டாங்க. புக்ல படிச்சது வச்சு இது எழுதிடாதீங்க, இது கிடையாது. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்குபைடு. அதுக்கப்புறம் ஃபார்ச்சுவஸ்லி அப்படின்னா அன்பார்ச்சுனேட். அதுக்கடுத்து சிக்ஸ்த் ஒன், அகோனி அப்படின்னா பிளஷர் அப்படின்னு அர்த்தம். அடுத்த செவன்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஸ்பெல்லிங்ல இருக்கக்கூடியது ஃபாரின் தான். ஆஹ் இதுல எது வந்து நவுன் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்ஷன். ஏன்னா அது வந்து ஒரு ஆக்ஷன் டினோட் பண்ணுது இல்லையா? ஸோ டிஸ்ட்ரக்ஷன் தான், நவுன் கிடையாதுங்க. அடுத்த செகண்ட் ஒன், தேர் வாஸ் சாரி நைன்த் ஒன், தேர் வாஸ் ஏ கிராண்ட் டேஸ் ஆஃப் ஸ்கேட்டர்டு பிளேட்ஸ் அண்ட் சில்வர் வேர் ஆஃப்டர் த ஷூ. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலி ஃபினாலே. After a long time, sorry, after a long break, the regiment began to dash upward their destination. இதுக்கு வந்து set of jail அப்படின்னா correctional facility. 14th one, smoke அப்படின்னா fog. டு வெயிட் ஃபார் த டஸ்ட் டு செட்டில். டஸ்ட் வந்து செட்டில் ஆகுனா அதுக்கு அங்க இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் கிளியர் ஆகுதுன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு ஆன்சர்னா டு வெயிட் ஃபார் த சிச்சுவேஷன் டு பிகம் கிளியர். அந்த சூழ்நிலை சரியாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு அர்த்தம். அடுத்து, ஷி வாஸ் பாப்புலர் டேஷர் ஸ்கூல்மேட்ஸ் அமாங் அர் ஸ்கூல்மேட். டிஎன்பிஎஸ்னா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். வி ஃபெயில் டு ஹார்னஸ் த ரெயின் வாட்டர் டேஷ் வி சஃபர். இதுக்கு வந்து கான்சிக்வென்ட்லி. அடுத்து, there were only dash chocolate left for you, few chocolates. அதுக்கப்புறம் ராதா இஸ் டேஷ் டாலஸ்ட் ஆஃப் த்ரீ, த டாலஸ்ட். ஓகேங்களா? டாலஸ்ட் எஸ் வந்தாவே த நம்ம யூஸ் பண்ணோம். இதுக்கு அடுத்த போயம் அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வாட் டஸ் sketcher means? sketcherனா a sketcher is the ceremonious stop that symbolized authority தான் கரெக்டா ஆன்சர். whom does Ulysses entrust in his kingdom to? அப்புறம் Ulysses entrust his kingdom to his son Telemachus. the correct answer. அடுத்து, செகண்ட் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர், the tree is so immense and powerful that it survived the right hold of the creep. அடுத்து இதுல இருக்கக்கூடிய அலிட்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா creeper clings தான். 23ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா மெட்டாஃபர். அடுத்து கேனான் அப்படின்னா a large gun on the ship, அதாவது பீரிங்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் அந்த அந்த வாகனத்து மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கன், அவ்வளவுதான். How safe was the castle? The castle was safe with the high, smooth, strong walls and the thick gates. அடுத்து, what was the firm belief of the soldier? அப்படின்னா the soldier firmly believed that it was not humanly possible to capture a strong fort. ஓகேங்களா? அடுத்து, 25th வந்து பாத்தீங்கன்னா கேன் பீயிங் இன் solitude help a strong human being? How? Being a solitude help can help a strong human being. The creative mind gets triggered off when alone away from all worldly distraction. Thus would enable in uh, taking visual decisions. ஸோ இதற்கான ஆன்சர். அதே செகண்ட் ஒன், இங்க இருக்கக்கூடிய ஐடென்டிஃபை போய்டிக் டிவைஸ். இதுல என்ன போய்டிக் டிவைஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அதுவும் பர்சானிஃபிகேஷன் தான். அடுத்து லாஸ்ட் ஒன்ல ரைமிங் ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா ஏபிஏபி. இங்க ஆக்ஷன் அப்படிங்கிற ஹூஸ் ஆக்ஷன் இஸ் டிஸ்கிரைப்ட் ஹியர் அப்படின்னா நெப்போலியன்ஸ் ஆக்ஷன், அவங்களோட ஆக்ஷன் தான் இதுல டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ போயம் அப்ரிசியேஷன் முடிஞ்சா அடுத்து பாருங்க கிராமர் பாட்டு. ப்ளீஸ் டெல் மீ வாட் த டைம் இஸ். இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ்ல சொல்லிருக்காங்க. டெல் மீ த டைம், அவ்வளவுதான் முடிச்சு, சிம்பிளா சொல்லிடணும். The chief guest was distributing the prize. The prize were distributed by the chief guest. ஸோ நம்ம அதர்வைஸ் பாசிவ் வாய்ஸ் சேஞ்ச் பண்றப்போ பை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ the prize were distributed by the chief guest.
அடுத்து அன்லெஸ் வி பிளான்ட் மோர் ட்ரீஸ் வி கேனாட் சேவ் அவர் பிளான்ட். ஸோ இது மீனிங் மாறாம இஃப் யூஸ் பண்ணி நம்ம எழுதணும். அப்ப இஃப் இங்க நாட் எடுத்துடணும், cannot எடுத்து சாரி, இங்க நாட் வந்துருச்சு இல்லைங்களா, அப்ப இங்க நம்ம நாட் யூஸ் பண்ணி எழுதணும். அப்போ இஃப் யூ டு நாட் பிளான்ட் மோர் ட்ரீஸ் வி கேனாட் சேவ் அவர் பிளானட். ஓகேங்களா. அடுத்து the manager said I will speak to you on Friday. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அதர் ஸ்பீச்ல வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா. அப்ப எப்படி எழுதுறோம், the manager said that, கமா, இடத்துல சாரி said கமா வராது. ஓகே, the manager said that he was he would speak to me on Friday. will எடுத்துட்டு would speak அப்படின்னு நம்ம மாத்திக்கணும், பாஸ்ட்ல சொல்ற மாதிரி மாத்திக்கணும். ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐஆர்சி, அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோஸ்டா ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ் தான், இதெல்லாமே எழுதியிருப்பீங்க. அடுத்து கிரியேட் கேட்சி ஸ்லோகன் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் டாபிக்ஸ். கொடுத்துருக்க டாபிக்கு ஸ்லோகன் எழுதணும். இதுல பாருங்க ஒவ்வொன்றுக்கும் 2 இல்ல 3 கொடுத்துருப்பேன், நீங்க ஏதாவது ஒண்ணு எழுதுனா போதும். ஃபர்ஸ்ட் ஒன்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் இல்லையா, ஜங்க் த ஜங்க் ஃபுட்னு எழுதலாம். இல்லைன்னா நரிஷ் யுவர் பாடி ஸ்கிப் த ஜங்க் இப்படி எழுதிக்கலாம். சேவ் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா சேவ் வாட்டர் சேவ் லைஃப், இல்லை எவ்ரி ட்ராப் கவுண்ட்ஸ் ஸோ சேவ் வாட்டர் இப்படி எழுதலாம். வாட்டர் இஸ் லைக் ட்ரீட் இட் ரைட். அதுக்கப்புறம் ஐ டொனேட் வந்து பாத்தீங்கன்னா டொனேட் ஐ கிஃப்ட் ரைட், இல்லைன்னா சி த வேர்ல்ட் ஸோ பை ஐஸ் டொனேட் யுவர் ஐஸ். அதுக்கப்புறம் மேக் சம் ஒன் இஸ் ஃபியூச்சர் பிரைட் டொனேட் யுவர் ஐஸ். இந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். இது 38 வந்து பாத்தீங்கன்னா நம்மளா எழுதுறது இல்லைங்க இல்லையா, ஸோ நீங்க உங்க விருப்பத்துக்கு எழுதியிருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து 39 பாருங்க. இந்த பை சார்ட் வச்சு நம்ம ஆன்சர்ஸை கன்க்ளூட் பண்ணோம். ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் இன் டான்ஸ் அண்ட் டிராமா. டான்ஸ்லயும் டிராமாலையும் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, ஒரு 35 ஒரு 20 டோட்டலா 55. விச் ஈவெண்ட் ஹஸ் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட். இதுல வந்து ரொம்ப லீஸ்ட் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்கன்னா கிளாசிக்கல் சாங்ஸ்ல தான். அடுத்து டிராமா அண்ட் ஃபோக் சாங்ஸ் ஹாவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ். இது வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபோக் சாங்ஸ்லயும் டிராமாலையும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க, ஸோ இது வந்து ட்ரூ. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா fill in the blanks. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் டாக்கு கேன் தே. செகண்ட் ஒன்ல ஷி பாட் ஏ யூஸ்ஃபுல் கேஜெட், அப்ப அதாவது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஐ வுட் லைக் டு ஹாவ் ஏ கப் ஆஃப் டீ, இதுக்கு வந்து வுட். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் அப்படி எடுத்தது எலிசிட் இல்லிசிட் ஆர்டர் எழுத வேண்டியதுதான். அடுத்து எரர் ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆக்சிஜன் இஸ் ஹெவியர் டு ஹைட்ரஜன் எழுதலாம். சாரி, இந்த இடத்துல மோர் மட்டும் வராது, நமக்கு மோர் இல்லாம எழுதிட்டா முடிஞ்சு, மோர் மட்டும் நமக்கு வராது. இட் வாஸ் ஷேம் பிரேக்கிங் அப் இருக்கு இல்லையா, இது பிரேக் ஐஃபோன் போட்டு பிரேக் அப் அப்படின்னு எழுதணும். ப்ரொஃபசர் உமா இஸ் நாட் ஒன்லி அ ரைட்டர் பட் அண்ட் ஆக்டர் இருக்கு, இந்த இடத்துல பட் வராது, பட் ஆல்சோ அவங்க ரைட்டராகவும் இருக்காங்க அதே சமயம் ஆக்டராகவும் இருக்காங்கிறப்போ பட் ஆல்சோ நம்ம யூஸ் பண்ணோம். எ மேன் வாக்கடு தோ த பேங்க் ஆஃப் ரிவர் இருக்கு, இந்த இடத்துல தோ வராது, அலாங் த பேங்க் ஆஃப் த ரிவர், அந்த பேங்க்னால நடந்து போறாங்க. இஃப் யூ எக்ஸசைஸ் ரெகுலர்லி யூ வில் பிகம் ஸ்ட்ராங். யூ வுட் வராது, யூ வில். நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம்னா பின்னாடி நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வரலாம், அப்போ யூ வில் தான் வரும். ஓகே, அடுத்த லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் கொஸ்டின் பாருங்க. ஹூ இஸ் ஆண்ட்ரே கார்னிஜி. ஆண்ட்ரே கார்னிஜி அப்படிங்கிறது யாருன்னா, ஆண்ட்ரே கார்னிஜி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்துல இருந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு சின்ன பையன், அவ்வளவுதான். ஹி வாஸ் ஏ ஸ்மால் பாய் ஃப்ரம் ஸ்காட்லாந்து. ஸ்காட்லாந்து இருந்து வந்து ஒரு சின்ன பையன். லேட்னா ஸ்மால் பாய்னு அர்த்தம். அடுத்து செகண்ட் ஒன் வேர் டிட் ஹி கேம் ஃப்ரம். இவர் எங்க இருந்து வராங்க அப்படின்னா ஸ்காட்லாந்துல இருந்து அமெரிக்காவுக்கு வராங்க. ஓகேங்களா. ஹவு டிட் காலேஜ் செட் அவுட் இன் ஹர் கரியர். இவங்களோட கரியர் வந்து அவங்க எப்படி செட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பாருங்க, சாரி ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்க. இட் ஸ்டார்டட் அவுட் பை ரன்னிங் errand and ended up someone's large steel manufacturers in United States. ஸோ அங்கதான் அவங்களோட கரியர் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. வாட் டு கார்னேஜ் கம்பேர் டீலிங் வித் பீப்புள் டு. பீப்புள் வந்து எப்படி டீல் பண்றாங்க அப்படின்னா பாருங்க, டீலிங் வித் பீப்புள் இஸ் எ லாட் லைக் டிக்கிங் ஃபார் கோல்டு. அடுத்து லாஸ்ட் ஒன் பிகாஸ் ஷாலோக்கு ஆப்போசிட் வேர்டுன்னா டீப், அவ்வளவுதான். ஸோ இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பருமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா தான் இருந்துச்சு. எனக்கு கிராமர் பார்ட் ஈஸியா கேட்டாங்க, 1 மார்க் ஒரு சில கொஸ்டின்ஸ் ஈஸியா கேட்டாங்க, ஆப்ஷன்ஸ் மட்டும் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துறாங்க, மற்றபடி ஈஸி தான். இதே மாதிரி தான் அடுத்து வரக்கூடிய 4 சப்ஜெக்ட்லயும் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸோட ஆன்சர் கீஸ்மே நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம்.
அந்த கொஸ்டின் பேப்பர்ஸோட ஆன்சர் கீஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாவே போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் வந்துடும். இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே நம்ம சேனலோட லிங்கையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுமே ஃபாலோ பண்ணிட்டோம், அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோல பார்க்கலாம்.